பொண்ணுங்க பொண்ணு சொல்லியிருந்தாங்கிற ஆனா ஒரு பொண்ணு செட் ஆகல உனக்கு. கீழே குதிப்போம், ஒரு கூமுட்டு பண்றதா. இன்னைக்கு நம்ம போற பிளேஸ் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் இதெல்லாம் காரண செடி எதுக்கு இது? நான் அவங்க கிட்ட என்ன சொன்னேன், அவனை வந்து பாத்தீங்கன்னா ஷூட் எடுக்கணும்னு அப்பயே எடுக்கணும்னு சொல்லி சொன்னது 4:30 மணி 5:30 எப்ப சொல்லிட்டு இருக்க. இப்ப லாஸ்ட் ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா எவன் எடிட்டிங்க்கு முக்குறது நல்லா அவ்வளவு கஷ்டப்பட்டு பொண்ணோட அசால்ட்டா சொல்றீங்க. சரி பொண்ணுங்க போவாங்க, நீங்க என்ன பண்ணீங்க பசங்க அது போல செடி வச்சுங்க அவ்வளவுதான். வேற பொண்ணு சொல்லியிருந்தாங்கிற ஆனா ஒரு பொண்ணு செட் ஆகல உனக்கு. Emotional damage. அதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பீச்சுக்கு போறோம். பீச்ல என்னடா பாத்தீங்கன்னா இருக்க போது பெரிய விஷயம் அப்படின்னு குன்ஃபு பாண்டா. சரி உனக்கு சொல்ற எல்லா விஷயமே தான். நான் படத்துல இன்ட்ரோ பார்க்க ஆசைப்பட்டேன். பட் இவங்க காமத்தை பொறுத்து லாஸ்ட்ல என்காத பாப்போம் வந்து எனக்கு குன்ஃபு பாண்டால. ஏன்னா இது பீச்ன்றது பீச்ல ஏகப்பட்ட விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இருக்கு. ஆனா நாங்க பண்றது ரொம்ப கம்மியான விஷயம் தான். மேபி அடுத்த இது மேல ஏறி கீழே குதிப்போம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மனுஷனே இல்ல தெரியுமா அது எக்ஸ்ப்ளோரடா. அங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய கடைகள் இதெல்லாம் இருக்கு. பட் நாங்க அதை பண்ண போறது இல்ல. ஏன்னா அது வேற ஒரு நாள் வேணா ஆப்ஷன் வச்சுக்கிறோம். சோ இன்னைக்கு நாங்க மெயினா பண்ணதுன்னா அதான் ஒரு கடைக்கு போய் அதாவது சாப்பிடாத இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன மாதிரி மூவிஸ் அது பின்னா ஸ்க்ரீனிங் போயிட்டு இருக்கு. ரொம்ப நாள் ஆசை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பீச்ல ஓப்பன் ஆகிடும். ஏற்கனவே ஒரு தடவை பிளான் போட்டோம், ஞாபகம் இருக்கா? ஒரு டைம் இல்ல நிறைய டைம் போட்டோம். அது வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகல. ஸோ அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஷூட்டும் தேவைப்படுச்சு, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பாயிண்ட் இப்போ வந்துருச்சு. இந்த இடம் எடுத்துருவா எடுத்தா மட்டும் நான் பொண்ணு ஓகேவா போதும் உனக்கு வச்சுக்கோ. அந்த பிளேஸுக்கு தான் போய் வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் இது பார்த்தீங்கன்னா எந்த இடம் பார்க்கலாம், எது பெஸ்ட்டாக இருக்கும் அந்த ஆப்ஷன் போயிடலாம். பட் நைட் இருக்குமா தெரியல. நைட் இருக்கு. சரி ஓகே. சுந்தரிய கடை நைட் இருக்கு. அந்த கடைக்கு நாங்கள் ஆல்ரெடி போயிருக்கோம், நல்லா இருக்கும். ஸோ அதாண்டி வேற ஏதாவது கடை வேற கடைக்கு போனது இல்லை. அந்த கடையை விட நிறைய கடை. ஆமா அந்த டிராகன் சிக்கன் கடை நல்லா இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் சைடு டிஷ் நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்க அங்கதான்டா. படம் பார்க்க போறோம், ஃபுட்டுக்குன்னு போறப்ப அத பத்தி ஆனா நம்மளால வீடியோ எடுக்க முடியாது. மரம் சாப்பிட்டா மட்டும் போதும் எனக்கு. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதான் இந்த ஸ்க்ரீனிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நடக்கல, கொஞ்சம் லிமிட்டட் தான் இப்போலாம் நடந்துட்டு இருக்கு. ஏன் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக்லலாம் போக போகிறல, ட்ரெயினில் போகிறோம். அதனால எங்களுக்கு கன்ஃபார்மாக டைம் லேட்டாக தான் ஆகும். முடியல. இந்த பெட்ரோல் 120 ரூபாய் ஆக போறான்னு சொல்லுறானுங்க. பஸ் பப்ளிக் சர்வீஸ் யூஸ் பண்ணுங்க. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. உங்களை பீச்சில் சந்திக்கிறோம். பசங்க வ்ளாக்ஸ் அடிக்க மாட்டேங்குது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சாவி எங்கப்பா? அதான் எங்க போனாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்குறோம்ல, தேவை நம்மளுக்கு தேவை. அவன் பொண்ணை பாக்குறான், அவனை பாக்குறான். நாங்க தான் சிங்கிள் பர்சன் பாக்குறோம், நீ எதுக்குடா பாக்குறா? அவங்க வந்து ஏற முடியாம கஷ்டப்படுறாங்களோ, நம்ம வந்து கை கொடுத்து ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்ற எண்ணத்தோட பார்க்கலாம். என்ன சிஸ்னா என்னது மொத்தம் இப்ப தண்ணி ஊத்துவோம், தாகமா இருப்பாங்களே, இப்ப தண்ணி ஊத்துவோம், அப்புறம் பால் ஊத்துவோம். அவன் வந்து கஷ்டப்படக்கூடாது, அவன் தவிக்கிறான். தவிக்கிறது கையா அங்க போகுது. அதனால கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம். நீங்க போனே பேசாம இருப்பீங்கல்ல, போன ஒரு பொண்ணு நம்ம கூட இல்லல்ல ராஜா. நீங்க 3 பேர்ல நீங்க வாயை திறக்க கூடாது ராஜா. 3 பேர் பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. காலேஜ்ல இருந்து கொஞ்சம் அப்படி மச்சான் எவ்வளவு பேர் உத்தம இது தெரியுமா? அங்கிள் என் பேர் உத்தமன் பிரதீப். கேக்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எத்தனை பொண்ணு லிஸ்ட் போட்டா அது எக்கச்சக்கமா போகும் ராஜா. உனக்குதானே எனக்கு எல்லாம் பத்தின எத்தனை பொண்ணு பேசலாம்னு இருக்கும் கணக்கு. இவன் எப்படி தெரியுமா, இவன் வந்து எனக்கு லவ்ல அடிப்பட்டதுனால அவ்வளோ வேணான்னு சொல்லுவான். இருக்கிறவனுக்கு ஒண்ணு இல்லாதவனுக்கு அப்படின்ற மாதிரி இவன் வந்து இவனோட லைஃப் லைனை செட் பண்ணி A few moments later.
பைக்கில ஏய் ஏசப்பா கதவை போடுறான் போடு போடு அவ்வளோ விட்டுரு ஃபுட்பால் கேம் வந்துச்சு பொண்ணு பதினாலு ஆகுது என்னடா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சாப்பாடு ஃபுட்டு எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ண இங்கே இருக்கான்னு உங்களுக்கு தோணலாம். தம்பியோட டைமை பார்த்தீங்கன்னா தெரியும் 11:40. இந்த பஸ்ஸை விட்டாச்சு இந்த ட்ரெயினை விட்டா வேற ட்ரெயின் எங்களுக்கு கடைசி ட்ரெயின் இல்லை, அதனால தான் ஏற்கம். அது பதிலாக ஒன்னா இருக்கலாங்க. சரிடா, இதுதான் இருக்கு. இதை சாப்பிட்டு போய் இருந்தாலும் 12 ஆகும். ஸோ அதனால எங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு. அங்கே போய் படத்தை பார்த்துட்டு முடிச்சுட்டு வர்றதுக்கே எங்களுக்கு நேரம் சரியாக போச்சு. ஆனால் அற்புதமான விஷயம், அங்கே ஸ்க்ரீனிங் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்டர்வியூ எடுத்தாங்க. அது பெரிய விஷயம். ஆனால் நாங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்காமல் விட்டுட்டோம். அது எங்களை மாதிரி ஒரு கூமுட்டு பண்ணுற வேலை. என்ன நீங்களும் வச்சுக்கணும்ல, நான் மட்டும் யோசித்தா பார்த்தா சரி விடு, இதெல்லாம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொந்தப்படுறது வழக்கம் தான், இது ஒன்றும் புதுசு கிடையாது. நாங்கள் சொந்தப்படுறது எப்போவுமே சொந்தப்படலாம். ஸோ ஃபைனலாக இப்படி ஆகிடுச்சு.